தமிழகத்தினுடைய முதலமைச்சரோட ஆணையோடு நம்மளுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் இந்த கூட்டத்தை நம்மளுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஜெயக்கொடி அவர்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 2021 ஆட்சி பொறுப்பேற்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்ற தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், தமிழகத்தில் உயர்ந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பதோடு அவருடைய நோக்கம். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்ன தேவை இருக்கிறது என்று ஆராய்ந்து கழக பணியை சிறப்பாக ஆக்கக்கூடியதுதான் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அந்த வழியில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பெண்களுக்காக, அதாவது 100% பெண்களுக்காக தமிழகத்துல தான் இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நகர பேருந்துல உங்களுக்கு விடியல் பயணம், கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள் கஷ்டப்படக்கூடாது, படிப்பை நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக மாதந்தோறும் 1000 ரூபாய். அதே மாதிரி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் கிளாஸ் வரை படிக்கும் பொழுது குழந்தைகள் பசியால செல்லக்கூடாது. அவர் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல கொஞ்சம் பசியால செல்லக்கூடிய குழந்தைகள் இருந்திருக்கு. அந்த சர்வேயின்படி அவர் கலைஞரின் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நம்ம முதலமைச்சர் மாதிரி எந்த முதலமைச்சரும் இந்தியாவில் செய்தது கிடையாது. அனைத்து துறையிலும் முதலாக உள்ள முதலமைச்சர். உதாரணத்துக்கு வருவாய்த்துறையா இருந்தாலும் சரி, ஊரகத்துறையா இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலைத்துறையா இருந்தாலும் சரி, எல்லா துறையிலும் நம்பர் 1 முதல்வர். அதனால இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று பெருமைப்பட்டவர் நம்மளுடைய முதலமைச்சர். அதான் திராவிட மாடல் அரசு. எல்லாருக்கும் என்ன வேணும், எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் 1989 சுயவித குழு ஆரம்பிச்சாங்க. பெண்கள் நாட்டில் சுயமா தொழில் தொடங்கணும், அவங்க தொழில் தொடங்கி அவருடைய ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் ஒரு முன்னேறணும் என்பதற்காக நல்ல ஒரு சுய உதவி குழு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி உள்ளாட்சியில் 33%, 33% கொண்டு வந்தது கலைஞர் தான். இப்ப நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் 50% கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 100 பஞ்சாயத்து தலைவருக்கான உள்ளாட்சியில் போட்டிடுறோம்னா 50 பெண்கள் வரணும். இப்ப 50 தாண்டுறாங்க. பொது நடந்ததுன்னா இப்ப 100 பேர் ஒரு இங்க தூத்துக்குடி ஒன்றியத்துல ஒரு 21 பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா ஒரு 13 பெண்கள் பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க. இது காரணம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். நம்மளுடைய முதலமைச்சர் கலைஞரால் பேர் சூட்டப்பட்டவர். கலைஞர் முதலமைச்சர் உழைப்பு 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 உழைப்பு. அவர் உழைப்பால் உயர்ந்தவர். உழைப்பால் உழைந்தவர் தான் இவ்வளவு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை முன்னேற வைக்க வேண்டும், வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும், தொழில் நகரமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய பாராளுமன்றம் நமக்கு கிடைத்தது பெரிய பெருமை. வெள்ளம் பாதித்த நேரங்கள்லாம் ஓடோடி வந்து மக்களை சந்தித்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் உரிமைக்காக போராடக்கூடியவங்க. நமக்கு அப்படி கிடைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அதே மாதிரி முதலமைச்சர் வழியில் நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரும் சிறந்த அமைச்சர். எல்லா திட்டங்களையும் அந்த மக்களுக்காக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் முழுமையாக தமிழகம் முழுவதும் சொல்லிட்டு கொண்டிருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர். அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர், அவர்கள் என்ன சொன்னாலும் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய கழகத்தில் உள்ளவங்க, கழக பணியாற்றக்கூடியவங்களுக்கு இந்த கிராமத்திற்கு இது தேவை உள்ளது, அந்த கிராமத்திற்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவரும் அதை ஆராய்ந்து கொண்டு முழுமையாக செய்து கொடுக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் நம்மளுடைய மாவட்ட செயலாளர். இந்த பொது உறுப்பினர் கூட்டம் எதற்காக கூட்டியிருக்கோம்னா கழக வளர்ச்சி பணிகள் குறித்தும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் வருது. அதுல மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு என்னன்னா 200 தொகுதியில வெற்றி பெறணும்னு அவங்களுடைய இலக்கு. நம்மளுடைய முதலமைச்சர் செய்த சாதனைகளை திட்டங்களை நீங்க சொல்லி களப்பணி ஆட்டினீங்கன்னா 200 இல்ல 234 தொகுதியும் வெற்றி பெறும். அது எந்த மாற்று கிடையாது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியோட
40 தொகுதி வெற்றி பெற்றிருக்கோம். 100% வெற்றி. அது யாரு காரணம்? முதலமைச்சர் தான் காரணம். அவர் தான் உழைக்காங்க, ஓடோடி உழைக்கிற முதலமைச்சர், உங்களுக்காக உழைக்கின்ற முதலமைச்சர். அவருக்காக நீங்க உங்களுடைய வாக்கு முழுமையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கணும், உதயசூரியன் கிடைக்கணும். இதான் திராவிட மாடல் அரசு. அதே போன்று நாங்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினராக ஆகி என்ன வெற்றி பெற செய்துங்க. உங்களுக்காக முழுமையாக நான் தொகுதியில என்னென்ன தேவை உள்ளதோ, எங்கெங்க மனுக்கள் கொடுக்கிறார்களோ அதெல்லாம் பெற்று சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று பாராளுமன்ற உறுப்பினர் கவனத்துக்கு கொண்டு சென்று நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாசன் கவனத்துக்கு கொண்டு சென்று முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்.